ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைய காலகட்டத்தில் நம்மளை வந்து ரொம்பவும் பயமுறுத்திட்டு இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தோட விலை தான். ஏன்னா நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா விலை ஏற்றம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த விலையேற்றம் அப்படிங்கிறது எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது யாராலும் கணிக்க முடியாத ஒன்றா இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து தங்கத்தை எப்படியாவது வாங்கணும், 1 கிராம் தங்கமாவது வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தங்கத்தை சேமிக்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதாவது என்னுடைய 5 பவுன் வைத்திருந்ததை நான் வந்து எப்படி வந்து 50 பவுனாக மாற்றினேன், அதுக்கு என்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ 5 பவுன் வைத்திருப்பவர்கள் 50 பவுனாக மாற்றுவது எப்படி அப்படிங்கிறது தான். இப்போ இதில் 5 பவுன் நான் வச்சுருந்தேன், அதை எப்படி வந்து 50 பவுனாக மாற்றினேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய டிப்ஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம வந்து டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 50 பவுன் அப்படிங்கிறது வந்து 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ 5 வருஷத்துலேயோ பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு கேள்விக்குறி தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நான் வந்து 10 வருடங்கள் எடுத்துக்கிட்டேன். 50 பவுன் சேமிக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட கால அளவு 10 வருடங்கள். இப்போ இதை பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ வருமானம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 50 பவுன் வந்து நம்ம வந்து 10 வருஷத்தில் சேமிக்கணும் அப்படின்னா 1 வருஷத்தில் நம்ம வந்து 5 பவுன் சேமிக்கணும் அப்படிங்கிறது தான் டார்கெட்டு. ஆனால் இப்போ வந்து இந்த டார்கெட்டை வந்து எல்லாரையுமே ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கேள்விக்குறி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா விலை வந்து தாறுமாறாக போயிட்டுருக்கு. ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறப்போ என்னுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா 1 வருடத்தில் 5 பவுன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேமிக்க ஆரம்பித்தேன். அதாவது 5 வருடத்தில் 8 40, அதாவது 1 பவுனுங்கிறது 8 கிராம் இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படின்னா 40 கிராம் சேமிக்க போகிறோம். 5 வருஷத்தில் 40 கிராம் சேமிக்கணும் அப்படின்னா 1 மாதத்துக்கு நம்ம எத்தனை கிராம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 4 கிராம் வாங்கணும். அதாவது 4 கிராம் அப்படின்னா அரை பவுன் வாங்கணும். இந்த அரை பவுன் வாங்குறதுக்கு நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி விலை வந்து குறைவாக இருந்ததுனால 4 கிராம் வாங்க முடிந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைய ரேட் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வீடியோ எடுக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6870 ரூபாய் இருந்துச்சு. நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம வந்து 7000 அப்படின்னே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கடையில் போய் வாங்கும்போது மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி இதெல்லாம் போடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 7000 வந்துடும். அதனால் 7000 பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கால்குலேஷன் போட்டுக்கணும். இப்போ நான் வந்து 1 வருஷத்துக்கு 5 பவுன்னு நான் போட்டு கால்குலேட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பட் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து 1 வருடத்தில் 1 பவுன் வாங்குறீங்க அப்படின்னா 1 பவுன் போட்டுக்கலாம். 2 பவுன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 2 பவுன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கால்குலேஷனை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட் இயரில் நான் வாங்கியிருக்கிற தங்கத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லாஸ்ட் இயர், அதாவது 2023 ஜனவரியிலேருந்து 2023 டிசம்பர் வரைக்கும் நான் வாங்கின தங்கம். இதையுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது. இன்னுமே அது வந்து வியூஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. என்னுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2023 வந்து என்னுடைய டார்கெட் வந்து 2 பவுன்லேருந்து 3 பவுன் வரைக்கும் சேமிக்கணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் காட் கிரேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 3 பவுனை நான் வந்து வின் பண்ணிட்டேன். அதாவது 3 பவுனை சேமிச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு முடித்த உடனே அது வந்து நமக்கு நாமே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிரெடிட் கொடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் தான் வந்து இந்த மாதிரி வாங்கி சேவ் பண்ணினேன். பட்டு பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் வந்து கேட்கலாம், காயின்ஸ் வாங்கும் பொழுது நம்மளுக்கு லாஸ் தானே, என்ன ஜிஎஸ்டி போடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டையிங் சார்ஜ் போடுவாங்க, இது ஒவ்வொரு முறை வாங்கும்போதும் உங்களுடைய பணம் வந்து விரயம் தானே ஆகுது அப்படின்னு. பட் இந்த இடத்துல எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பவுன் வாங்குறதுக்கு நான் வந்து இந்த கோல்டோட ரேட்டு 1 கிராம் வந்து 6000 வரத்துக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன். அப்போ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைய நியூஸில் சொன்னாங்க 17% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு. அப்போ இது ஒவ்வொரு கிராம்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு 17% வந்து எனக்கு வந்து
லாபம் கிடச்சிருக்கு இல்லைங்களா? அப்போ நான் குடுத்த ஜிஎஸ்டி, நான் குடுத்த வந்து டெய்யிங் சார்ஜ் எல்லாமே அதில அடிபட்டு போகுது அப்படிங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃபிசிக்கலா நம்ம வந்து வாங்கும்பொழுது தான் நம்மளுக்கு அதில ஒரு மிகப்பெரிய சந்தோஷமே இருக்கு. அதனால தான் நான் வந்து இத வந்து இந்த மாதிரி வந்து காயினா வாங்கி சேவ் பண்ணிட்டுருக்கேன். அதுவும் இல்லாம இன்னும் அடிஷனலா நெறைய விஷயத்துக்காகவும் இத வந்து நான் சேவ் பண்ணிட்டுருக்கேன். அ அத பத்தியெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. அதில வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர்ல நான் சேவ் பண்ண தங்கம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இப்போ 2024ல நான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிச்சது பார்த்தீங்க அப்படின்னா, 1, 2, 3 3 1/2 வந்து நான் வந்து அதாவது 3 கிராம் 3 1/2 கிராம் வந்து என்னால சேமிக்க முடிஞ்சது. இது வந்து இந்த வருடமும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2லேருந்து 3 பவுன் வரைக்கும் சேமிக்கணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். பட் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரேட் கம்மி. அதனால என்னால சேமிக்க முடிஞ்சுச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி 7000 இருக்கு. கண்டிப்பா சேமிக்க முடியுமா அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சேமிக்கணும் அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன். அ அந்த மாதிரி நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சேமிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, இந்த மாரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு சேமிக்க ஆரம்பிங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் சேலஞ்ச் தான். மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் மாதம் மாத செலவுகள்லேருந்து மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணிட்டு எவ்வளோ பண்ணேன் அப்படிங்கிறதையுமே உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். அ அ அதே மாதிரி இந்த மணி சேவிங் சேலஞ்சில வந்து நான் சேமிக்கிற பணத்த முழுமையும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கோல்டு வாங்குறதுக்காக மட்டும் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா, என்னால மாதம் குறிப்பிட்ட அளவு தங்கத்த வந்து சேமிச்சு வாங்க முடியுது. அதனால நீங்களுமே பார்க்குற வியூவர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மணி சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறத ஒண்ணு எடுங்க. அது வந்து உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாரி தினமும் சேமிக்கிற மாரி ரூ. 5 சேமிப்பு, ரூ. 10, ரூ. 20, ரூ. 50, ரூ. 100 நம்மளால எவ்வளோ சேமிக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த அமௌண்ட்ட சேமிங்க. அந்த சேமிச்ச பணத்த வந்து கண்டிப்பா தங்கம் வாங்குறதுக்கு பயன்படுத்துங்க. கண்டிப்பா உங்களால குறிப்பிட்ட அளவு தங்கம், நினைத்த அளவு தங்கத்த கண்டிப்பா சேமிக்க முடியும். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா, நகை சீட்டு போடுறது. நகை சீட்டு போடுறது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ விலை ஏறிருச்சு இல்லைங்களா? இப்படி இருக்கும் பொழுது நகை சீட்டு எல்லாத்துலேயுமே போயிட்டு தான் இருக்குது. பட் வந்து எங்கே உங்களுக்கு வந்து நகையா வரவு வைக்கிறாங்களோ, கோல்டா வரவு வைக்கிறாங்களோ, அந்த கடையில நீங்க வந்து கோல்டு சிட்டு போட்டீங்க அப்படின்னா தான் அது லாபமா இருக்கும். அது எந்த கடைகள்ல கிடைக்குதோ, அதில வந்து நீங்க போடுங்க. அதே மாதிரி நெறைய கடைகள்ல நகை சீட்டு போட்டுட்ருக்குறாங்க. அ அதில எந்த நகை கடையில வந்து நாங்க சீட்டு போட்டு வாங்குனோம் அப்படின்னா, நமக்கு லாபமா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல நான் வந்து ஒரு 4, 5 கடைகள வந்து கம்பேர் பண்ணி, எது வந்து பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதையுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 3வது டிப்பு உண்டியல் சேவிங். உண்டியல் சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சில்லறை சேமிப்பு. சில்லறை சேமிப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெறைய விதங்கள்ல நம்மளுக்கு சில்லறைகள் கிடைக்கும். அத வந்து ஒரு உண்டியல்ல நீங்க வந்து இந்த மாதிரி போட்டு வச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களால வாங்க முடியும். இப்போ வந்து இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்றேன். நான் வந்து இந்த மாரி சில்லறை சேமிப்புகள் இருக்கு இல்லைங்களா? அந்த சேமிப்புகள்ல வச்சு எப்படிங்க ஏதாவது வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இது வந்து 100 மில்லிகிராம்ல இருந்தே நம்மளுக்கு வந்து தங்கம் கிடைக்குது. இதுதான் நான் முதல்ல வாங்குன 100 மில்லிகிராம் தங்கம். இது வந்து ஜஸ்ட் நான் வந்து 500லேருந்து 600க்குள்ள தான் எனக்கு வந்துச்சு. அதாவது 2023ல வந்து 600க்கு கிடைச்சது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா 700லேருந்து 800க்குள்ள வாங்கிற முடியும் அப்படின்னு தோணுது. அதனால இந்த மாதிரி சில்லறை சேமிப்புகள் வந்து ஒரு ரூ. 500லேருந்து ரூ. 1000க்குள்ள உங்களால சேமிக்க முடியுது அப்படின்னா, 100 மில்லிகிராம் தங்கம் கண்டிப்பா வாங்க முடியும். அந்த 100 மில்லிகிராம் தங்கம் எங்க கிடைக்குதுன்னு நெறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பா மேக்ஸிமம் எல்லா கடைகள்லயுமே 100 மில்லிகிராம் தங்கத்திலேருந்து கிடைக்குது. கண்டிப்பா இதையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால சேமிக்க முடியும். அடுத்தது 4த் டிப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து எங்க வீட்ல பர்த்டே, வெட்டிங் டே இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா எங்களுக்கு வந்து கோல்டு வந்து கிஃப்ட் கிடைக்கும். இப்போ வந்து என்னுடைய பொண்ணோட பர்த்டேக்கு வந்து இப்போ வந்து என் பொண்ணுக்கு வந்து 12 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்க வீட்ல கோல்டு வந்து கிஃப்ட் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி வெட்டிங் டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து கோல்டு வந்து கிஃப்ட்டா கிடைக்கும். இது மாதிரியும் வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, தொடர்ந்து சேமிச்சேன். அடுத்தது 5த் டிப் பார்த்தீங்க அப்படின்னா, இயர்லி அட்சய திருதியை வருது இல்லைங்களா? அந்த அட்சய திருதியில அட்லீஸ்ட் 1 கிராமாவது கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு தொடர்ந்து 10 வருடங்களா நான் வந்து வாங்கினேன். அதுலயும் வந்து குறிப்பிட்ட அளவு தங்கத்த என்னால சேமிக்க முடிஞ்சது. பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பா நீங்களுமே அட்சய திதியில ஒரு முறை வாங்கி பாருங்க. கண்டிப்பா அந்த வருடம் முழுவதும் உங்களால தங்கத்த சேமிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மந்த்லி
அதாவது மாதம் மாதம் கண்டிப்பாக தங்கம் வந்து வாங்கணும் அப்படிங்கிறது 100 மில்லிகிராம்லேருந்து உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கோல்டு காயினாக வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். இந்த மாதிரி தான் நான் வந்து மாதம் மாதம் கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கினதுனால தான் இப்போ இந்த 3 மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கிராம் 3 கிராமும் வந்து தொடர்ந்து வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிராம் எனக்கு வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த மாதிரி நீங்கள் வந்து மாதந்தோறும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை சேமிக்கணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதவும் சேமிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. அடுத்து 7th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சேவிங். ஃபெஸ்டிவல் சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து புது வருஷம் வருது அல்லது தீபாவளி வருது, பொங்கல் வருது, இந்த நாட்களில் வந்து நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக தங்கம் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த முறையிலையும் நம்ம வந்து தங்கத்தை சேமிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சேமித்து வைக்கும்போது நம்ம சேமித்து வச்ச பணம் வந்து கரைஞ்சிரும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பேங்க்கில் ஒரு ஆர்டியோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணி அதில் வந்து உங்களால் குறிப்பிட்ட அளவு பணத்தை தொடர்ந்து சேமிக்க முடியுது அப்படின்னா அதை சேமித்து அதையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து தங்கமாக மாற்றலாம். நானுமே பார்த்தீங்க அப்படின்னா முதல்லலாம் ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஏன்னா என் கையில் வந்து பணம் வந்து அவ்வளோ எளிதாக நிற்காது, அடிக்கடி செலவாயிடும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டி ஓப்பன் பண்ணி அதில் வந்து குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை போட்டு ஒரு 1 இயர் கழித்து அதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு நான் வந்து அப்படியே என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா கோல்டாக மாற்றிடுவேன். இதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து டிஜி கோல்டு அப்படிங்கிறது தங்கமயில் ஜுவல்லரியில் வந்து போயிட்டுருக்குது. பட் வந்து இது வந்து நான் வந்து அந்த 50 பவுனு சேர்க்கும் பொழுது அதை வந்து நான் யூஸ் பண்ணலை. பட் இப்போ வந்து ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து சொல்கிறேன். பட் இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரூ. 100 இருந்தால் கூட டிஜி கோல்டில் உங்களால் தங்கம் சேமிக்க முடியும். இந்த முறையிலையும் நீங்கள் தங்கம் சேமிக்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பிட்ட அளவு தங்கத்தை நான் வந்து சேமிச்சிருக்கேன். எவ்வளோ சேமிச்சிருக்கேன், டிஜி கோல்டை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும், எப்படி வந்து நம்ம வந்து வீட்டில் இருந்தே தங்கம் ரூ. 100 வாங்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. டிஜி கோல்டை பற்றி நான் வந்து முழுமையாக ஒரு வீடியோ வந்து உங்களோட போஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் இல்லை பண்ணலாம் அப்படிங்கிறதுல அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஃபிசிக்கலாக கோல்டு வாங்குகிறோம், நிறைய பணம் வந்து லாஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பேப்பர் கோல்டு வந்து நம்ம வாங்கலாம். நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு 4 முறை வந்து 24 கேரட் தங்கத்தை வந்து நம்மளுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்ல எல்லாம் சேல் பண்ணுறாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து கையில் வந்து ஃபிசிக்கலாக எந்த ஒரு கோல்டும் கொடுக்க மாட்டாங்க. அதாவது பேப்பராக கொடுத்துருவாங்க, டாக்குமெண்ட்டாக கொடுத்துருவாங்க. இந்த பேப்பர் கோல்டை வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழித்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கோல்டோட ரேட் என்ன இருக்கோ அதுக்கான பணத்தை தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து தங்கமாக வாங்கிக்க முடியும். இதில் வந்து லோன் ஃபெசிலிட்டியும் உண்டு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெஸ்ட்டு தான். ஏன்னா இதுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. இப்போ பேப்பர் கோல்டுனா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் இருக்குது, அது எப்படி பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களுமே வந்து ஆல்ரெடி சேமிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சேமிக்கிறது யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 பவுனு 50 பவுனாக மாற்றிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து சேமிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை உங்ககிட்ட இருக்கிற தங்கத்தை இன்னும் பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் சரி, கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய வந்து உங்களால் சேமிக்க முடியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.